அனைவருக்கும் கணித வணக்கம். பார்க்க போற கணக்கு பயிற்சி 3-10 ஆறாவது கணக்கு பார்க்க போறோம். 7 வரிசையில் எடுத்துக்கொள்ளப்பட்ட 3 அடுத்தடுத்த முழுக்கள் முறையே 2, 3 மற்றும் 4 ஆல் பெருக்கி கூட்டினால் 74 கிடைக்கும் எனில் அந்த 3 எண்களையும் காண்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ முதல் எடுத்துக்கொள்ள நம்பர் என்னன்னா முதல் எண்ணை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம். முதல் எண் இஸ் ஈக்குவல் டு என்ன வச்சுக்கிறோம் எக்ஸ். இப்போ இரண்டாவது எண் அப்படின்னா ஒன்று கூட்டி என்ன பண்ண போறோம் எக்ஸ் பிளஸ் 1 அப்படின்னு போட்டுக்கிறோம். இரண்டாவது எண் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 1. அடுத்து மூன்றாவது எண் என்னன்னு வச்சுக்க போறோம் எக்ஸ் பிளஸ் 2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறோம். இப்போ என்ன அடுத்த ஸ்டெப் என்ன கொடுத்தாங்க 3 அடுத்தடுத்த முழுக்கள் முறையே 2, 3, 4 ஆல பெருக்கி கூட்டினால் போட்டுருக்காங்க. அப்ப முதல் நம்பரை 2 ஆல பெருக்கிறோம் x பிளஸ் இரண்டாவது நம்பரை 3 ஆல பெருக்கிறோம் பிளஸ் மூன்றாவது நம்பரை எதாவது பெருக்க போறோம் 4 இன்டு எக்ஸ் பிளஸ் 2. கிடைக்கக்கூடிய விடை என்ன 74. இதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் போட்டுக்கிறோம். இது பெருக்கிக்கிறோம் 2x பிளஸ் 3x பிளஸ் 4 3 பிளஸ் 4x பிளஸ் 4 2 8 ஈக்குவல் டு 74. இப்போ எக்ஸ் எல்லாம் கூட்டிக்கலாம் 2 3 5 5 4 9x இருக்கு. 9x பிளஸ் 3 8 3 11 ஈக்குவல் டு 74. அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போறோம் 9x ஈக்குவல் டு 74. இந்த பிளஸ் 11 அங்கே போனால் மைனஸ் 11 வந்துடும். 4 1 போனால் 1 3 3 7 1 போனால் 6. 9x ஈக்குவல் டு எவ்வளவு 63. x ஈக்குவல் டு இந்த பெருக்கிட்டு இருக்க 9 வலது பக்கம் கொண்டு போகும்போது வகுத்தலுக்கு வந்துடும். 4 9 9 7 9 63. இப்போ x ஓட மதிப்பு என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 7. அப்போ இரண்டாவது எண் வந்து x பிளஸ் 1 7 பிளஸ் 1 ஈக்குவல் டு 8. மூன்றாவது எண் x பிளஸ் 2 ஈக்குவல் டு 7 பிளஸ் 2 9. அப்போ என்னென்ன நம்பர் கண்டுபிடிச்சிருக்கோம் 7 8 9. இதுதான் வந்து இந்த கணக்குக்குரிய விடை. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிச்ச சரியான்னு பார்க்க போறோம். இப்போ முதல் நம்பரை 2 ஆல பெருக்கிறோம் பிளஸ் இரண்டாவது நம்பரை 3 ஆல பெருக்கிறோம் பிளஸ் அடுத்த நம்பரை மூணாவது நம்பரை 4 ஆல பெருக்கிறோம். ஈக்குவல் டு என்ன வரணும் 74 வரணும். 2 7 14 பிளஸ் 3 24 பிளஸ் 36 கூட்டினீங்கன்னா என்ன வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா 74. அப்போ சமமாக கிடைச்சிருக்கு. அப்போ நம்ம கண்டுபிடிச்ச நம்பர்கள் 7 8 9. இந்த கணக்குரிய விடை வந்து 7 8 9. புரிஞ்சுங்களா எல்லாரும்?